எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் எப்படி பரிசுத்தமாய் அந்த வாழ்க்கையை அனுபவித்தீர்களோ அதுபோல இன்றைக்கு நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட போது பாவம் செய்யாத வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு நிலைத்திருக்கிறதா? சோதனைகள் நம்மை வீழ்ச்சி அடைய செய்கிறது. சோதனை வலிமையானது சகோதரா, சோதனை அவ்வளவு எளிதானதல்ல. ஆனால் நம்மை போலவே சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சகோதரா, நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். நாம் தோற்று போகிறவர்கள் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய மாம்சம் பலவீனமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சகோதரா, நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? உண்மையாகவே உன் மாம்சம் பலவீனமானது என்பதை நீ அறிந்து கொண்டிருப்பாயானால் சோதனைகளின் மூலமாக இதை நீ அறிந்து கொள்ள முடியும். வீழ்ச்சிகளின் மூலமாக இதை நீ அறிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையிலே நீ வீழ்ச்சியை பார்த்திருப்பாயானால், சோதனையிலே நீ தோல்வியை பார்த்திருப்பாயானால், சகோதரா, இந்த பாடத்தை நீ நேர்த்தியாய் கற்றுக்கொண்டிருக்க முடியும். உன்னை தாழ்த்த முடியும்.